தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாக கோச்சார ரீதியான பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, மேலும் வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப உறவுகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய காத்திருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை நமது மீன ராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோவில் வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நாங்கள் ஐ பட்டனில் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. அந்த சேனல் வீடியோக்களில் 12 ராசி பலன்களுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் வரிசையாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நமக்கு மீனம் டுடே ராசி பலன் சேனலிலும் ஜெயசூரிய ராசி பலன் சேனலிலும் உங்களது ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை தினங்க. தேய்பிறை அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுனால காலபைரவர் வழிபாடு இன்றைய தினம் மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைலாம் விலகுவதற்கு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை உதவிகரமாக செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சந்திரபகவான் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. மேலும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தனலாபம் பெருகும். வியாபாரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் என அனைத்து விதமான டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிறப்பான வெற்றிகளையும் பெற முடியும். திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்று தினம் நண்பர்கள் வட்டாரம் விடிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகலாம். இன்று தினம் பண வருமானம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இழுபறியான சூழ்நிலை எல்லாமே மறைந்துவிடும். அதனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் டக்குன்னு கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்று தினம் புதிய உணவுகளை உண்டு இன்று தினம் மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. சுபகாரிய பணிகள் ஏதாவது ஈடுபடணும், பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது. அலுவலக பணி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பெண்களுக்கு புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும். சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் சந்தித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நல்ல கலகலப்பான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய முன்னேற்ற தடைகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக விலகிவிடும். ஏன்னா ஞாபக சக்தி கூடக்கூடிய யோகம் இப்பொழுது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதிதாக வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது கனிந்து வந்துள்ளதுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான புதிய அசைய சொத்துக்களை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு இன்று தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு ஏற்கனவே இழந்த பதவிகள் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த பதவிகள் எல்லாம் மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு, இடம், அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு எடுத்த முயற்சிகள் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்கள் ஏற்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கை கொடுங்க. குறிப்பாக உங்களது அசைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு இன்னைக்கு விலை போகும். நீங்கள் தாராளமாக அதை விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இந்த தினம் அதன் மூலமாக புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. ஒரு சொத்து நல்ல விலைக்கு போணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் இன்னொரு சொத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கள் விலகி விடக்கூடிய யோகத்தை வந்து பெறுவீங்க. எனவே பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்.
மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல நீங்க உங்க காதலரிடம் அதிகமான ரொமான்ஸ் உணர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க முயற்சி செய்தால் போதுமானதுங்க. ஏன்னா காதல் உணர்வுகள் நீங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த அன்பு திரும்ப கிடைக்கும். உங்க மனக்குறந்த காதலர் காலம் முழுவதும் உங்களை கொஞ்சம் கூட குறைவில்லாம நேசிப்பார் அப்படின்ற உண்மையை இந்த தினம் நீங்கள் உணரக்கூடிய தருணங்களை சேருங்க. அற்புதமான ஒரு நாள். காலை நேரமே உங்களுக்கு நல்ல உற்சாகமாக ஆரம்பிக்கும். புதிய ஒரு அனுதாபமான ஒரு மனது, பரந்த மனது, விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகள் மூலமாகவும் உங்க மனதை நீங்க ஊக்கமாக வைத்துக்கொள்ள முடியுங்க. இந்த மாதிரி ஊக்கத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும் போது இந்த தினம் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே தானாகவே உங்க மனம் அதிகமான ஒரு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு வெற்றிகளை பெற தயாராகுங்க. நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உற்சாகமான ஒரு நாள். நேரம், பணம் ரெண்டுமே நீங்க கரெக்டான டைம்ல செய்யறதுக்கான மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல பணத்தையும் நேரத்தையும் நீங்க மதிச்சு கொண்டு செயல்பட்டால் தான் உங்களுக்கு வெற்றிகள் சேரும். இன்றைய தினம் அப்படி நீங்க செய்யல அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்கள் சேரலாங்க. அதனால பணமும் கரெக்டா நீங்க செலவு பண்ணணும். நேரமும் எண்ணி எண்ணி கரெக்டா செலவு பண்ணணும். கொஞ்சம் கவனமா இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அண்டை வீட்டுக்காரர்களோட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நீங்க பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மனநிலையை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய வாய் தகராறு கூட பாதிக்கலாம். அதனால நீங்க தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் யாருக்குமே பண்ணாதீங்க. நிதானத்தை அதனால இழக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். அதனால நிதானத்தை இழக்காம இருப்பதற்காக நீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. திருமண மாணவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை நீங்க ஹாப்பியாக அனுபவிக்க முடியும். அதற்கான தருணங்களை உருவாக்கி கொள்ளலாம். சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது உங்க குடும்ப மூத்த உறுப்பினர்கள் வழிகாட்டுதல் தருவாருங்க. அதன் மூலமாக உங்க வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். நல்ல முதலீடுகள் செய்யுங்கள். நல்ல லாபத்தை பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களது நண்பர்களுடன் உங்களது சொந்த பந்தங்களுடன் உற்சாகமாக பொழுதை கழிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும். மேலும் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் குடும்பத்துல புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் புதிதாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். உங்க பண வருமானம் கை கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி விடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டா இழுபறி இல்லாம கைக்கு வரக்கூடிய ஒரு நாள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தினம் மீனராசி நண்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். இந்த தினம் அலுவலக பணிகள் அது கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிதாக சில சுவையான உணவுகளை சாப்பிட்டு நீங்க இன்றைய தினம் நாவுக்கு ருசியாக நீங்க உணவுகளை உண்டு மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். நிறைய போட்டிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால நிதானத்தை செயல்படுங்கள். நன்றி நண்பர்களே. நமது மீனன் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் நமது சேனலை இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனன் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் ஜெயசூரிய ராசிபலன் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்லேயே வந்துடும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு 12 ராசிகள் பலன்களுக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனல் உங்களுக்கு உதவுங்க. 2 சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.